உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ ஆக்சுவலி இந்த லெண்டிங்கோட ப்ராசஸ் என்ன சார்? ஸோ இது வந்து இந்த SLB அப்படி சொல்லுவாங்க, ஸ்டாக் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம். இது வந்து பாசிவ் இன்கம் ஒரு கேட்டகரி அடிக்கடி பேசியிருப்போம். இந்த SLBன்ற என்னன்னா, என்கிட்ட நான் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், பட் இமீடியட்டாக நான் விற்க போகிறது கிடையாது. ஃபார் த லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இது நான் லெண்ட் பண்ணலாமா, நான் பணமாக லெண்ட் பண்ணுறதா லெண்டிங் சொல்லுவோம். பணமாக இல்லாமல் இந்த ஷேரே வந்து வேற ஒருத்தருக்கு நான் கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ வந்து நடுவில் இந்த ஸ்டாக் புரோக்கர்னு யாராவது இருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பாக ஸ்டாக் புரோக்கர் வழியாக தான் பண்ண முடியும். ஸ்டாக் புரோக்கர் கண்டிப்பாக டிமேட் வச்சிருக்கோங்க ஸ்டாக் புரோக்கர்ன்றீங்க. பட் பொதுவாக இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து NSE கிளியரிங் ஹவுஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. இஸ் அ மீடியேட்டர்னா. ஆனால் இது எல்லா ஸ்கிரிப்ட்ஸுக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. இது இஸ் அ லிஸ்ட். சில கம்பெனிஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். பெரும்பாலும் இந்த F1 இருக்க கம்பெனிஸ் எல்லாமே இதில் பண்ண முடியும். ப்ளஸ் தெர் ஆர் ஃபியூ அதர் கம்பெனிஸ், பட் நாட் ஆல் த கம்பெனிஸ் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ லெண்டருக்கு இதில் லாஸே வராதா சார்? லெண்டருக்கு லாஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இருக்கும். தட்ஸ் வாட். இங்கே மார்க்கெட் மேலே போய் நான் விற்கணும்னு நினச்சா விற்க முடியாது. இல்லை டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் நான் வெளியே வந்துடலாமா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் வாய்ப்பு கிடையாது. மார்க்கெட்டில் ஆல்வேஸ் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே தான் போகுன்றது மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்ல முடியாது. சம்டைம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்லையும் போகும். பட் இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சால் வில் மேக் எ பெட்டர் மணி. எத்தனை தடவை மார்க்கெட் மேலே போகுதோ அத்தனை தடவை கீழே வரணுன்றது அவசியம் இல்லை, பட் கீழே வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 days ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெல்சிவாவுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான எழில்முருகன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ஸ்டாக்ஸ்லேருந்து நமக்கு இன்கம் வரணும் அப்படின்னா 2 வேஸ் வந்திருக்கு. ஒன்று கேபிட்டல் கெயின்ஸ், இன்னொன்று டிவிடெண்ட். ஸோ இதுக்கு 3வது ஆப்ஷன் தான் வந்து இந்த லெண்டிங். ஸோ ஆக்சுவலி இந்த லெண்டிங்கோட ப்ராசஸ் என்ன சார்? ஸோ இது வந்து இந்த SLB அப்படி சொல்லுவாங்க, ஸ்டாக் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம். இது வந்து பாசிவ் இன்கம் ஒரு கேட்டகரி அடிக்கடி பேசியிருப்போம். உங்கள் ஸ்டாக்ஸ்ல இருந்து நீங்கள் பாசிவாக இன்கம் எடுக்கணுமா, இல்லை ஷேர்லேருந்து பாசிவாக இன்கம் எடுக்கணுமா அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி டிவிடெண்ட் ஒரு ஆப்ஷன் தானாக வர ஒரு விஷயம். பட் இந்த SLBன்ற என்னன்னா, என்கிட்ட நான் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், பட் இமீடியட்டாக நான் விற்க போகிறது கிடையாது. ஃபார் த லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இது நான் லெண்ட் பண்ணலாமா, நான் பணமாக லெண்ட் பண்ணுறதா லெண்டிங் சொல்லுவோம். பணமாக இல்லாமல் இந்த ஷேரே வந்து வேற ஒருத்தருக்கு நான் கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு மீடியேட்டர் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா NSE தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேரை வந்து இவங்க லெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதை ஒருத்தர் பாரோ பண்ண போகிறாரு. எதுக்காக அவர் பாரோ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக்ஸில். ஸோ மார்க்கெட்டில் இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன் நம்ம பார்த்துருப்போம். இன்ட்ராடே ஃபர்ஸ்ட் ஐ செல் அவுட் தென் ஐ வில் பை லேட்டர். நம்ம மார்க்கெட் கீழே போக போது நினச்சா என்ன பண்ணுவார், ஷேரை இன்னைக்கு விற்றுட்டு திரும்ப வாங்குவார், ரிவர்ஸில் பண்ணுவார். பொதுவாக வாங்கிட்டு விற்போம். ஜென்ரலான ப்ராக்டிஸ் ஆனால் ஒரு பொருளை நீங்கள் வாங்குவீங்க, மேலே போச்சுன்னா விற்பீங்க. பட் மார்க்கெட் கீழே போகுன்ற ட்ரெண்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்குறதால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல விற்கணும். அப்போ விற்கணும்னா முதல்ல உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும். பொருள் இல்லாமல் நீங்கள் விற்க முடியாது. பட் இது இன்ட்ராடேல ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வித்துட்டு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. இதே ஆப்ஷன் ஃபியூச்சர்லையும் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு பொருளை விற்கலாம் அவங்க கையில் இல்லாமல், பட் அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், திரும்ப அதை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா அதுக்கான பெனால்ட்டியோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட்குள்ளே தான் போகிறீங்க. அப்போ பண்ண முடியல, பணம் வாங்க முடியல இல்லை அப்படின்ற விஷயத்தில் மாட்டிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஷேரை வச்சிருக்கவர்கிட்ட நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம். பாரோ பண்ணி இதை பேஸ் பண்ணி யூ கேன் டூ திஸ் ஷார்ட் செல்லிங். நீங்கள் ரிவர்ஸ் மெக்கானிசம் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். இந்த நீங்கள் பாரோ பண்ணுறது என்ன அர்த்தம், ப்ரைஸ் மேலே போகுதுன்ற ஐடியாவில் இருக்கும்போது நீங்கள் பாரோ பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஆப்போனன்ட், அந்த பாரோவர் என்ன நினைக்கிறாரு, ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே போகும்னு நினைப்பார். அப்போ அந்த சுச்சுவேஷனில் ஒரு லெண்டர்கிட்ட இருந்து அந்த ஷேரை வாங்கி யூல் டூ அ ஷார்ட் செல்லிங், யூல் மேக் மணி. ஸோ அப்போ அந்த இதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. இந்த லெண்டர் வந்து நான் 1 month என்னோட ஷேரை கொடுக்குறேன், இல்லை மேக்ஸிமம் 12 month வரைக்கும் பண்ண முடியும். 1 month or 2 month வாட் எவர் டைம். ஸோ நான் அதை லெண்ட் பண்ணுவேன். அதை லெண்ட் பண்ணும்போது எனக்கு இத்தனை % நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துடணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த டிமாண்ட். மார்க்கெட்டில் எவ்வளோ அந்த ஷேருக்கான மதிப்பு இருக்குது, இல்லை எவ்வளோ கீழே போக நினைக்கிறாங்க, மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இவருக்கு கேரண்டிட் ரிட்டர்ன். ஸோ நாளைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகுது எப்படி இருந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் 1 month டைமில் நான் இந்த லெண்ட் பண்ணுறேன்னா, இன்னைக்கு 1ஆம் தேதி கொடுத்துருக்கேன், அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாமே என்னோட டிமேட்டுக்கு திரும்பி வந்துடும். ஆஸ் லைக் அன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூ அந்த மார்க்கெட் வேல்யூ இருக்க போகுது, அவ்வளோதான். இந்த 1 monthக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது வந்து உங்களோட பாசிவ் இன்கம். இப்போ வந்து நடுவில் இந்த ஸ்டாக் புரோக்கர்னு யாராவது இருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பாக ஸ்டாக் புரோக்கர் வழியாக தான் பண்ண முடியும். ஸ்டாக் புரோக்கர் கண்டிப்பாக டிமேட் வச்சிருக்கோங்க ஸ்டாக் புரோக்கர்ன்றீங்க. பட் பொதுவாக இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து NSE கிளியரிங் ஹவுஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. இஸ் அ மீடியேட்டர்னா. ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயம் வந்து இந்த NSE வழியாக தான் நடக்கும். இதுதான் நம்மளுக்கு சேஃப்டியும் கூட. நீங்கள் போய் யாரோ ஒருத்தர் நீங்கள் பார்த்து லெண்ட் பண்ணலை, யூ ஆர் கிவிங் டு த NSE.
என்எஸ்சி தான் யாருக்கு வேணுமோ அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மீடியேட்டராக இருக்கிறது இங்கே என்எஸ்சி தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து இதில் பெருசாக கிடையாது. நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா என்எஸ்சி உள்ளே இருக்காங்கன்றதால அவங்க ஒருத்துக்கான ரெண்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் அது வாங்கி கொடுத்துருவாங்க. சிமிலர்லி அந்த மந்த் எண்டோ இல்லை அந்த கோர்ட்டில் வாட் எவர் டைம் ஃப்ரேம் அந்த ஒரு கான்ட்ராக்ட் முடிகிற டைமில் இந்த ஷேர்ஸும் திரும்ப உங்கள் டிமெட் அக்கௌண்ட் வரதுக்கு they will ensure it. ஓகே, இப்போ எத்தனை ஷேர் இருந்தா லெண்ட் பண்ண முடியும்? It depends upon the shares and the demat இதுல பண்றாங்க. ஸோ சில கம்பெனி வந்து வால்யூம் பேஸ் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்பு இருந்தா நீங்க அதை மூவ் பண்ணலாம். இல்ல ஒரு 500 ஷேர்ஸா இருந்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். ரொம்ப ரேட்லாம் ஒரு 20 ஷேர் வச்சிருக்கேன் இதை வச்சு நான் பண்ண முடியுமானா அந்த அளவு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சைசபிள் ஷேர்ஸ் இருக்கு இல்ல சைசபிள் வேல்யூ இருக்குன்னா யூ கேன் டேக் அ கால். இது எந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் சார் இருக்கு லெண்ட் பண்ணும்போது, ஸ்டாக்ஸ் லெண்ட் பண்ணும்போது? இதுல லெண்ட் பண்ணல உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது இல்லை உங்களுக்கு. ஏன்னா இது நீங்க ஷேர் நீங்க வச்சுருக்கீங்க. பட் என்ன ரிஸ்க் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த ஷேர் வச்சிருக்கீங்க, திடீர்னு ஒரு பெரிய ஹைப் வருது, விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஷேர் வந்து நீங்கள் லெர்ன் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு டேட்டில் நீங்கள் ஆக்சுவலி புக் வைஸ் நீங்கள் ஓனர் தான், பட் பொருள் உங்ககிட்ட இல்லை. அப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வந்து விற்க முடியுமானா விற்க முடியாது. அப்போ இதில் ரொம்ப கிளியராக இருங்க, நான் இந்த ஷேரை வாங்கியிருக்கிறது ஒரு லாங் டேர்ம் தான் வாங்கியிருக்கிறேன், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நான் இந்த ஷேரை வந்து என்னோட டிமெட்டில் தான் இருக்க போகுது, வளரப்போகுது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கீங்கன்னா அடுத்த 2 மாதம் 3 மாதம் அப்ஸ் அண்ட் டவுன் பற்றி நீங்கள் ஒரி பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஃபைன். இல்லை நானே ஒரு ட்ரேடிங் ஆல் மாதிரி தான் இருக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 3 மாதம் நல்ல ப்ராஃபிட் தான் விற்றுருவேன், இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணும்போது மார்க்கெட் மேலே வந்துருச்சு ஏதாவது பண்ண முடியுமானா எதுவும் பண்ண முடியாது. ஈவன் அவர் இண்டிகோ இஷ்யூ கூட எடுத்துக்கலாம். இப்போ 15% கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது இதை பாரோ பண்ணவருக்கு நல்ல ப்ராஃபிட். ஒருவேளை அன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டேஸ் முன்னாடி இந்த இண்டிகோ ஷேர் ஒருத்தர் லேர்ன் பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்கவர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, அவர் இட் ஹவ் மேட் த மணி பிகாஸ் அன்னைக்கு சேல் பண்ணி இன்னைக்கு பை பண்ணாலும் 15% ப்ராஃபிட் இருக்கு. பட் நீங்கள் இந்த இடத்துல இருந்து லாஸ் ஆகுது நான் வித்துடணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது உங்களால். ஏன்னா இந்த பொருள் வந்து உங்கள் கையில் இல்லை. இப்போ நம்ம லெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு, பட் வாங்கின பையருக்கு வந்து அதுக்கப்புறமா லாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அவரோட ரிஸ்க், தட் இஸ் ரிஸ்க். அவருக்கும் ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது. பாரோ பண்ணுறவர் இப்போ நான் இந்த ஷேர் வந்து கீழே போகும்னு நினச்சி தான் அவர் பாரோ பண்ணியிருக்காரு. பட் அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலே இது மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அவர் எண்ட் அப் இந்த லாஸ் தான். பட் வேறு வழி இல்லை, அதுக்கான செட்டில்மெண்ட்டும் அவர் என்எஸ்சியில் பே பண்ணி தான் ஆவார். அது என்ன வாட் எவர் டைம் வந்து அவர் செட்டில் பண்ணி தான் ஆகணும் அந்த கான்ட்ராக்ட் முடியும் போது. அது அவரோட லாஸ். பட் ஆஸ் அ லெண்டரை நான் பார்க்கும்போது எனக்கு இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. எனக்கு அந்த குறைந்தபட்சம் மினிமம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுறது என்னோட மினிமம் கேரண்டி. ஓகே, இப்போ நம்ம லெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மில் சார் போய் பார்க்கணும்? என்எஸ்சியில் போய் பார்த்தா போதும்? இது என்எஸ்சியில் அதோட கிளாரிட்டி உங்களுக்கு என்னென்ன, ஏன்னா எல்லா ஸ்கிரிப்ட்ஸுக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. தேர் இஸ் அ லிஸ்ட். சில கம்பெனிஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். பெரும்பாலும் இந்த F1 இருக்க கம்பெனிஸ் எல்லாமே இதில் பண்ண முடியும். ப்ளஸ் தெர் ஆர் ஃபியூ அதர் கம்பெனிஸ், பட் நாட் ஆல் த கம்பெனிஸ் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே டிமெட் வச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC செக்யூரிட்டி இல்லை ஜீரோதா இந்த எந்த கம்பெனியில் இருந்தாலுமே தே வில் கிவ் த ப்ரொவிஷன். இந்த SLBக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாக போகும்போது யூ கேன் சம்டைம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் தனி ப்ராசஸ் வச்சிருக்கலாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லலாம். பட் நாட் அ பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் அ கால். ஆனால் உங்ககிட்ட ஒரு சைஸபிளான ஷேர்ஸ் இருக்கணும். எந்த ஒரு கம்பெனி தான் சைஸபிளாக அமௌண்ட் இருந்தால் தான் இதை நீங்கள் மூவ் பண்ண முடியும். எல்லா இன்வெஸ்டர்ஸும் லெண்ட் பண்ண முடியும்? எனி இன்வெஸ்டர் யார் வேணா பண்ணலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்ண முடியாது. ஃபாரின் இன்வெஸ்டர் டிமெட் இருக்கணும்ல அவங்களுக்கு பதில். இது நீங்கள் லோக்கல் ரெசிடென்ட்டாக ஒரு NRI இந்த இதில் பண்ணும்போது தான் யூ ஹேவ் டிமெட் அக்கௌண்ட். நீங்கள் ரீட்டைல இருந்து இந்த விஷயத்தை பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது ஆஸ்லிக்கஸ் நீங்கள் எப்படி F1 இன்ட்ராடே பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோமோ இது இந்த SLBயும் அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் என்னன்னா மினிமம் கேரண்டி. ஈவன் ஃபியூச்சர் ஆப்ஷனில் கூட வந்து நீங்கள் செல்லராக இருந்தால் கூட, கால் செல்லர் இதுவாக இருந்தால் கூட லாஸஸ் அன்லிமிட்டட், ப்ராஃபிட் லிமிட்டட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து லாஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் அந்த மாதிரி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. மினிமம் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். பட் என்ன ஒரே விஷயம், நீங்க சொன்ன மாதிரி இன்பிட்வீன்ல மார்க்கெட் எதாவது அப்ஸ் அண்ட் டவுன் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்க எதுவும் பண்ண முடியாது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க? இட்ஸ் டிமாண்ட் சப்ளை. நீங்க ஏன்னா எல்லா ஷேருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் எப்படி நம்ம ஆப்ஷன்ல ப்ரீமியம் வச்சிருக்கோமோ ஒவ்வொரு கம்பெனிக்கும், அதே மாதிரி ப்ரீமியம் கிடையாது, இங்கே இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. பட் அந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கான ஆப்போசிட் சைடுக்கும் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஜெனரலாக ஆகும்போது இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். சில ஷேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா யூ மே கெட் அ பெட்டர் இன்ட்ரெஸ்ட். இல்லை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, டவுன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைன்னா யாருமே அதை வாங்கி இந்த ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல யூ வில் கெட் அ வெரி மினிமல் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஜெனரலாக பார்க்கும்போது 0.2 to 5% வரைக்கும் வருது ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஓகே, இப்போ நடுவில் இந்த புரோக்கருக்கு என்ன சார் ரோல் ப்ளே பண்ணுறாரு? தே வில் கெட் அ மேனேஜ்மெண்ட் ஃபீ. சாரி, the transaction fee னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NSE they will charge a fixed fee for every lending and borrowing. broker obviously they have some fixed fee. பட் இப்போ நிறைய இந்த பெர்சன்டேஜ் வைஸ் எடுக்கிறது இல்லை, எல்லாமே வந்து ஃபிக்ஸட் எடுத்து வந்தாலும் ஒரு 13 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. NSE would have charged some 50 rupees maximum for per transaction. நீங்கள் நம்பர் ஆஃப் வேல்யூ பொறுத்து அவங்க எதுவும் எடுத்துக்கிறது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் பார்க்கறது இல்லை, per transaction they will charge. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப லீத்தல், ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ லெண்டருக்கு இதில் லாஸே வராதா சார்? லெண்டருக்கு லாஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இருக்கும். தட்ஸ் வாட். இங்கே மார்க்கெட் மேலே போய் நான் விற்கணும்னு நினச்சா விற்க முடியாது. இல்லை டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் நான் வெளியே வந்துடலாமா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் வாய்ப்பு கிடையாது.
ஸோ ஆனா திரும்ப இப்படி இருந்தாலும் ஸ்டாக்ஸ் அவங்கள்ட்ட தானே சார் ஸ்டாக் வந்துடும். பட் இப்போ லாஸ் ஆயிருக்குன்னா அது பண்ண முடியாது இல்லையா? அந்த இடத்துக்கான ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை கொஞ்சம் சேஃபா ஸ்டாப் லாஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல பண்ண முடியாது. ஏன்னா பொருள் என் கையில இல்லை, அவ்வளவுதான். பட் அகைன் தட்ஸ் வாட், நான் ரொம்ப கிளியரா வந்து இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கிறேன்னு ஆயிடுச்சுன்னா 5 வருஷம் வச்சுக்க போறன்ற மைண்ட் செட்ல இருக்கேன்னா எனக்கு எந்த லாஸும் இல்லைன்னு கிளியரா சொல்லலாம். ஸ்டாக் லெண்டிங்கான அவேர்னஸ் எப்படி சார் இருக்கு? ஏன்னா இதுல லெண்டிங்க்கு லெண்டருக்கு எந்த லாஸ்மே வரப்போறது கிடையாது. அப்ப எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணலாம், பட் தே ஷுட் ஹேவ் சைஸபிள் போர்ட்ஃபோலியோ இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி நீங்க வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் HCL, இப்போ ஜீரோத எடுத்தா 1 lakh அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சம்திங். 1 lakh வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். ஓவரால் உங்க போர்ட்ஃபோலியோ 1 lakh இருந்தா நீங்க பண்ண முடியாது. அதான் ஒரு பர்టిక్యులர் ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க 1 லட்சத்துக்கு மேல வச்சிருக்கீங்கன்னா you can go for SLB ட்ரை பண்ணலாம். அப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ண முடியாது. ரீட்டைல் 1 lakh சொல்ல முடியாது வச்சிருக்காங்க. இன்கேஸ் இந்த 1 lakh ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா அதாவது ஒரே ஷேர்ல இருக்குன்னா they can take. தட்ஸ் ஆல். ஏன்னா இது ரொம்ப சின்ன ஷேர்லாம் வந்து நீங்க 10-20 வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க பண்ற ப்ராசஸ் டைமே கூட ஒர்க் அவுட் ஆகாது. அகைன் நீங்க அந்த பக்கம் வாங்குறவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பாரோ பண்ணா நீட் சம் சைஸபிள், இவ்வளோ ப்ராசஸ் பண்றோம்னா பெருசா இருக்கும்னு யோசிப்பாங்க. நான் ஒரு 20 ஷேர் கொடுக்குறேன், ஒரு 8 ஷேர் தரேன், 9 ஷேர் தரேன்னா இட் நாட் ஒர்க் அவுட். ஸோ அதுதான் சைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 500 ஷேர்ஸ் நீங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் HCL எடுத்துக்கோங்க, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கம்பெனி வச்சிங்கன்னா ஒரு 500 ஷேர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான சைஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுப்பாங்க உங்களுக்கு. நான் 2 வச்சுட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்டால் அது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது அந்த இடத்துல. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாகிடும் ரொம்ப ரீட்டெயிலாக இருந்ததுன்னா. ஸோ டிரான்சாக்ஷன் ரொம்ப அதிகமாக கூடாதுன்றதால ப்ராப்பராக வச்சுக்கிறாங்க. பட் சொன்ன மாதிரி பெரிய அவேர்னஸ் இன்னும் வரல. இப்போதான் வில் டாக் அபவுட் இட். 2018 சம்டைம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை. ஸோ டைம் இருக்கு. இன்னும் அந்த ஈல் ரொம்ப பெருசா இல்லை, அட்ராக்டிவா இல்லைன்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ 12 மந்த்க்கு தாண்டி பண்ண முடியாது. 12 மந்த் வரைக்கும் மேக்ஸிமம் 12 month. அந்த கான்ட்ராக்ட் டைம் இஸ் மேக்ஸிமம் 12 month. நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்து 12 மாசம் தரேன்னு சொல்லலாம், இல்ல மாசம் நான் பண்றேன்னு சொல்லிக்கலாம். நீங்க எவ்ரி மந்த் நீங்க அதை ரினியூவல் பண்றது பெட்டர் ஆப்ஷன். எவ்ரி டியூஸ்டே ரினியூவல் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டியூஸ்டே மந்த் ஒரு ஃபர்ஸ்ட் டியூஸ்டேல இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் ஆகும். அந்த டியூஸ்டே வரைக்கும் இப்போ இங்க ஆரம்பிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுவோம். டியூஸ்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து உங்க டிமெண்ட் திரும்பி வந்துடும். இஃப் இட்ஸ் அ மந்த்லி கான்ட்ராக்ட். பட் இதுல 2 மாசம் 3 மாசம் 6 month 1 year அப்படி சொல்றீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து திருப்பி உங்க டிமெண்ட்குள்ள வந்துடும். பட் இந்த மீன் டைம்ல லெண்டரோட விஷயம்ன்றது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு ஸ்டாப் லாஸோ நீங்க பண்ணிக்க முடியாது. சிமிலர்னா என்ன கார்ப்பரேட் ஆக்ஷன் நடந்தாலுமே தட் பெனிஃபிட் வில் கம் டு லெண்டர். ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க, இல்லை போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து இந்த லெண்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். பட் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் இருக்காது. ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது ஏன்னா ஷேர் அவர்கிட்ட தான் இருக்குன்றதால பாரோவர்கிட்ட தான் அந்த ஓட்டிங்கோட ரைட்ஸும் இருக்க மாதிரி இருக்கும். லெண்டர் கிட்ட அதர் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இவர்கிட்ட வந்துடும். ஓகே, இப்போ இதுல பையருக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? பையர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் இந்த ஷேரே இல்லாம இந்த விஷயம் பண்றேன்னா, ஒரு பாரோவரா நான் வந்து ஒரு F&O வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் பண்றேன், நான் இன்னைக்கு விற்கிறேன், அட் த எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். பட் ஸ்கொயர் ஆஃப் பண்ண இடத்துல மார்க்கெட் மேலே இருந்ததுன்னா வேற வழியில தான் லாஸ் புக் பண்ணி வாங்கி ஆகணும். இல்லை ஃபியூச்சரில் இதே விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் 1 month டைமில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோம். அந்த மந்த் எண்ட் வரும்போது நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும், இல்லை அதுக்கான அமௌண்ட்டை நான் கட்டி ஆகணும். அதர்வைஸ் நான் அதுக்கு பெனால்ட்டி பே பண்ணணும். ஏன்னா என்னோட கான்ட்ராக்ட் நான் ஒபே பண்ணலை அப்படின்னு விஷயம் கான்ட்ராக்ட் வந்து பெரிய பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு இந்த ஷேர் நான் பாரோ பண்ணி வச்சிருந்தேன்னா ஓகே, ஐ ஹேவ் ஷேர்ஸ், நான் இதுதான் மார்க்கெட்டில் வித்துருக்கிறேன், ஷார்ட் செல் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு நல்லிஃபை ஆகிறதுக்கான விஷயம் 0ன்னு நான் காட்ட முடியும். என் புக்கை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். யாரோ ஒரு பொருளை வச்சு பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் எனக்கு பணம் தரணும், பட் உங்ககிட்ட பணம் இல்லைனா என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். பட் இன் பிட்வீன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து 10,000 வாங்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இது இருந்தால் அப்போ யூ ஆர் சேஃப். நீங்கள் அவர்கிட்ட பேசிக்க போகிறீங்க. அப்போ இந்த வகையில் அவர் எஸ்கேப் ஆவார். ப்ளஸ் இந்த பெனால்ட்டி பே பண்ணுறதோ இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுறதோ இல்லாமல் இருக்கும் அவர். ஸோ ஹேஸ் அ டைம் ஃப்ரேம். இந்த கான்ட்ராக்ட் டைம்குள்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கான்ட்ராக்ட் இந்த F&O அந்த கான்ட்ராக்டுக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்த லெண்டர் அண்ட் பாரோயிங் ப்ரோக்ராம்குள்ள தான் அவரோட இது இருக்குன்றதால எக்ஸ்டெண்ட் பண்ணி he can manage it. அப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பையர் பண்ணுவாங்களா சார்? மார்க்கெட்டில் ஆல்வேஸ் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே தான் போகுன்றது மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்ல முடியாது. சம்டைம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்லையும் போகும். பட் இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சால் வில் மேக் எ பெட்டர் மணி. எத்தனை தடவை மார்க்கெட் மேலே போகுதோ அத்தனை தடவை கீழே வரணுன்றது அவசியம் இல்லை. பட் கீழே வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 days நீங்கள் மண்டே மார்னிங் ஒரு சேல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஷார்ட் செல்லிங் அடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஏன்னா மார்க்கெட் நேற்றும் ஃபுல்லாக இறங்கியிருக்கு, டியூஸ்டேவும் இன்னைக்கு ஃபுல்லாக இறங்கியிருக்கு. பட் இதே நீங்கள் மண்டே மார்னிங் ஷேரை வாங்கியிருந்தா என்னவா இருக்கும், திரும்ப ஃபர்தர் டவுன் ஆகி லாஸில் தான் இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் ரிவர்ஸில் பண்ணால் தான் யூ வில் மேக் மணி. நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னாவே பையிங் அண்ட் செல்லிங் போத் அப்ளிகபிள். நீங்கள் இன்வெஸ்டர் தான் நீங்கள் பை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் ட்ரேடர் மைண்ட் செட்டில் இருக்கும்போது பையிங் ஆர் செல்லிங் டசன்ட் மேட்டர், யூ ஷுட் மேக் அ ப்ராஃபிட். எவ்ரி டிரான்சாக்ஷன் எனக்கு ப்ராஃபிட் வரணும். அப்போ இந்த பையிங் டிரான்சாக்ஷன்ல எனக்கு ப்ராஃபிட் வரணும் பிரச்சனை இல்லை. நான் பணம் போட்டு பொருளை வாங்கிட்டு அது என்கிட்ட இருக்கு, யாரும் எனக்கு கேள்வி கேட்க போகிறது இல்லை. பட் ரிவர்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஷார்ட் செல்லிங் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இல்லாத பொருள் நான் வித்துருக்கிறேன்.
அப்போ எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த அந்த கான்ட்ராக்ட் டைமில் வந்து நான் 0 ஆகி காட்டணும், ஸ்கொயர் ஆஃப் பண்ணி காட்டணும். அப்போ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது ஒன்று நான் பணத்தை கொடுத்து திருப்பி 0 பண்ணணும். அப்போ பணம் என்கிட்ட இல்லைன்னா வேற ஒரு பொருளை எடுத்து கொடுத்து இந்தாங்க அதுக்கான இந்த பொருளை வச்சுக்கோங்க சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நான் சேஃபாக இருக்கலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் சார். எஸ்.